நான் என்னதான் சார் தப்பு பண்ணேன்? நம்ம நாட்டுல நல்லது பண்ணாலே தப்பு தான். நான் பேட்டி எடுத்தேன் தப்பா? அது வேலை சார். நான் ஒரு நாள் முதல்வராக இருந்தது ஒரு விபத்து. நியாயமா அந்த பதவியில் இருக்கிறவங்க என்ன செய்யணுமோ அதான் அன்னைக்கு செஞ்சேன். மற்றபடி எல்லாம் முடிஞ்சு போச்சு. நான் என் சாதாரண வாழ்க்கைக்கு திரும்பிட்டேன். நான் ஒரு சாதாரணமான ஆளு. இன்னும் ஏன் சார் என்ன துரத்தி துரத்தி அடிச்சுக்கிட்டு இருக்கேன்? പുതിയ റിയാക്ഷൻ വീഡിയോയിലേക്ക് സ്വാഗതം. അപ്പൊ നമ്മൾ ഇന്ന് റിയാക്ഷൻ ചെയ്യാൻ പോകുന്നത് ആക്ഷൻ കിങ് അർജുന്റെ മുതൽവൻ മൂവിയിലെ ആ നെക്സ്റ്റ് സീനാണ്. കഴിഞ്ഞ സീനിൽ നമ്മൾ കണ്ടിട്ടുണ്ടായിരുന്നു, കിഡു അടി സീനായിരുന്നു കേട്ടോ. അതായത് രണ്ട് നല്ല ഫൈറ്റും ഉണ്ടായിരുന്നു. അത് മാത്രല്ല ആ ഒരു നമ്മളെ പ്രത്യേകിച്ച് ആ നൈറ്റിലെ സംഭവം അല്ലേ, നൈറ്റിലെ ആ ഒരു ചെളിയില് വീണിട്ടുള്ള ഒരു ഫൈറ്റ് ഇല്ലേ, അപ്പൊ അതിനകത്ത് എന്താ പറയാ ഒരാൾ വന്നിട്ട് കമന്റ് ഇട്ടിട്ടുണ്ടായിരുന്നു കേട്ടോ. അത് ശരിക്കും അത് എന്താ പറയാ, ആ ഓടുന്ന ആ ഒരു സീനൊക്കെ പീറ്റർ ഹെയ്നാണ് ചെയ്തിട്ടുണ്ടായിരുന്നത്. ആ സമയത്ത് അസിസ്റ്റന്റ് ആയിരുന്നു. അപ്പൊ അതുകൊണ്ട് തന്നെ അസിസ്റ്റന്റ് പിന്നെ അതുപോലെ എക്സ്ട്രാ ഫൈറ്റർ ആയിട്ട് വർക്ക് ചെയ്തിട്ടുണ്ടായിരുന്നു. അപ്പൊ അതുകൊണ്ടാണ് തോന്നുന്നു അദ്ദേഹം തന്നെ ചെയ്തത്. എന്തായാലും ആ സീൻ ഗംഭീരമായിരുന്നു കാണാൻ. അതാണ് ഭയങ്കര റിയലിസ്റ്റിക്, ഭയങ്കര വിഷ്വലൈസേഷൻ അടിപൊളിയാണ്. ആ തീ കത്തുന്ന സംഭവങ്ങളൊക്കെ കാണാൻ നല്ല ഭംഗിയുണ്ട്. അത് മാത്രല്ല ഏകദേശം അതിനുശേഷം ആ പാലഭിഷേകം സംഭവങ്ങളൊക്കെ കാണിക്കുകയും ചെയ്തു അല്ലെ. അവർ തിരിച്ച് വീട്ടിലോട്ട് വരുന്ന പോലെയാണ് സംഭവം കാണിച്ചിട്ടുള്ളത്. വീട്ടിലോട്ട് തന്നെയാണോ എന്നുള്ള അറിയില്ല. എല്ലാ നാട്ടുകാരും ആക്സെപ്റ്റ് ചെയ്തിരിക്കുകയാണ്, അങ്ങനെയാണ് കാണിച്ചിരിക്കുന്നത്. റെഡി അല്ലേ? പണ്ടത്തെ വണ്ടിക്ക് എടുത്തിട്ടുള്ള കറക്കാനാണോ? മറ്റേ സ്ഥലം പോലെ ഉണ്ടല്ലോ, മനീഷയുടെ. முதல்ல உங்க அக்கராக்கு வரீங்க. அங்கராக்குன்னா அதான் சட்டைய எதுக்குங்க? என்ன கட்டா தம்பி, நீங்க போட்ட ஆர்டர்ல நடுவரை ஏஜென்ட்டுகளே இல்லாம நேரடியா அரசாங்கமே இங்க நெல்லெல்லாம் கொள்முதல் பண்ற மாதிரி பண்ணிட்டீங்க. கூட்டி கழிச்சு பார்த்தா 8 எடுத்து நேவரத்து செலவு போக 5000 ரூபாய் லாபம் கிடைக்கும் தம்பி. எப்பவும் 3 முகம் வளைஞ்சா முதல் படி நல்ல சாமி கிடப்போம். இப்ப நீங்க தானே சாமி. பெரிய பெரிய வார்த்தையில பேசாதீங்க. எங்க மனசெல்லாம் நிறைஞ்சு இருக்கு. வாங்கிக்கங்க தம்பி, வாங்கிக்கங்க. അത്രയും സ്നേഹത്തോട് ആള് കൊണ്ടുവന്ന ബൊക്കേനേക്കാളും വലിയൊരു ഗിഫ്റ്റ് ആണ് അവിടെ അല്ലെ. അതാ കണ്ടത്. நல்லா வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ண போறேன்? இதை சாமிக்கே கொடுத்துருங்க தம்பி. புடிங்கண்ணே. இருந்தாலும் நீங்க எனக்கு கொடுத்த மரியாதைக்கு அடையாளமா சந்தோஷமா? കാരണം എന്താ അറിയോ, ஏன் தேன்மொழி எனக்கு என்ன கொடுக்க போறான்னு ஆசையோட ஓடி வந்தா மூஞ்சி திருப்பிட்டு போயிட்டே இருக்கிறியே. ஏய், என்னாச்சு? ஏன் கற்கிறதுல? எல்லாருமா சேர்ந்து நெல்லெல்லாம் கொடுத்து ஒரு கடவுள் ஸ்தானத்துக்கு உசத்திட்டாங்க. நான் என்னைய அவனுக்கு கொடுப்பேன். மதிக்க முடியாதது உசரும்பாங்க. நான் உசரை கொடுக்க மாட்டேன். அவங்களோட வாழ நான் ஆசைப்படுறேன். உசரோட பேசும் மானம் தேன்மொழி, என்ன இதெல்லாம்? அவனுக்கு கொடுக்கிறத விட உசத்தியா என்கிட்ட வேற எதுவுமே இல்லையா? അയ്യാന്നൊക്കെ വിളി ഇപ്പൊ അല്ലേ. அவங்க கொடுத்த நெல்லு முக்கியம் இல்ல, கௌரவம் தான் முக்கியம். உன்னையும் நீ எனக்கு கொடுத்தது முக்கியம் இல்ல, நீ மேல் வச்சிருக்க நம்பிக்கை, அந்த நம்பிக்கை தான் முக்கியம். നൈസ് ലൊക്കേഷൻ. ഓ മറ്റേ സോങ് അല്ലേ, അത് തുടങ്ങുന്ന തന്നെ ബീറ്റിലല്ലേ, സീനിൽ തന്നെയാണ് സോങ് വരുന്നെന്ന് തോന്നുന്നു. എല്ലാ പാട്ടല്ലേ. അത് കഴിഞ്ഞ് നേരെ സീനിൽ മാറി. அரங்கனார் ஆட்சியின் ஊழல்களை ஒருநாள் முதல்வர் புகழேந்தி அம்பலப்படுத்தியதை தொடர்ந்து கூட்டணி கட்சி தலைவர் திருப்பதி சாமி தனது ஆதரவை வாபஸ் வாங்கினார். இதனை அடுத்து அரங்கனார் அரசு கவிழ்ந்தது. மீண்டும் தேர்தல் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. எலியா
யாரையா வச்சு போகுது? வரப்போற தேர்தல்ல யாரு ஆட்சிக்கு வரணும்னு நினைக்கிறீங்க? எகைன் எலெக்ஷன் முன்னாடி இருந்தவன் 300 கோடி திருடன் இவனுக்கு ஓட்டு போட்டா இவன் என்னன்னா 500 கோடி திருடனா இருக்கான். கூடுதல் இருந்த கூட்டணி கட்சிக்காரன் இன்னும் பெரிய யோகி மாதிரி சமயம் பார்த்து கால வச்சான். சரியான சந்தர்ப்பவாதி. மறுபடியும் இவங்க எவனையாவது கொண்டாந்து உட்கார வச்சோன்னு வச்சுக்க, நம்ம பார்வசை நசிக்கிடுவாங்க. இவங்க யாருமே வேலையா? புதுசா யாராவது வந்தா நல்லா இருக்கும். என்ன கேட்டா அந்த ஒரு நாள் முதல்வரா இருக்கிற புகழேந்தி அவர் தாங்க வரணும். வாவ், புகழேந்தி தாங்க சரியான ஆளு. அல்லாக்கு திருநெல்வேலியா, லட்டுக்கு திருப்பதியா, பஞ்சாமத்துக்கு பழனியா, ஆட்சிக்கு புகழேந்தியா. புகழேந்தி ராமராஜனே. ரமானியா. எம்ஜிஆர் புகழேந்தி தான். புகழேந்தி எம்ஜிஆர் தாங்க. புகழேந்தி புகழேந்தி ஓ மியூசிக்கல் எல்லாரும் புகழேந்தி புகழேந்தி ஆட்சி தான் வேணும். புகழேந்தி. என் புகழேந்தி புகழேந்தி. புகழேந்தி ആളത് വായിച്ചോണ്ട് புகழேந்தி ഉള്ളിൽ ഭയങ്കര സന്തോഷമാണ്. എല്ലാരും പുകഴേന്തി പുകഴേന്തി. ஹலோ வணக்கம் சார். கங்கராஜுலேஷன். எதுக்கு சார்? புகழ், இதை நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. ஸ்டேட் பூரா உங்க பேரை தான் சொல்லுது. இறங்க சீக்கிரம் இறங்க. சார் எனக்கு அரசியல் இன்ட்ரெஸ்ட் இல்ல. நான் உன் பக்கத்துலயே இருக்கிறப்பா, பயப்படாத. இது பாரு, இது ஒரு அருமையான சந்தர்ப்பம். ஐம் சாரி சார். நான் ஒரு சாதாரணமான மனுஷன். பெரிய பெரிய ஆசையெல்லாம் இல்லாதவன். எனக்கு வேண்டியதெல்லாம் 8 மணி நேரம் தூக்கம், பூ போல 4 இட்லி புதினா சட்னி, அன்பான அப்பா அம்மாவோட ஒரு கை ரம்மி, மனசுக்கு நிறைவான வேலை, சண்டே டைட்டானிக், சரவணபவன் டிஃபன், பூஞ்சோது கிராமத்தில் ஒரு அழகான ராட்சசி. அது போதும் சார் எனக்கு. சார் இப்போ எனக்கு இருக்கிற ஒரே அரசாங்கத்தில் உத்தியோகம். அதுக்காக தான் பப்ளிக் சர்வீஸ் கமிஷனுக்கு படிச்சுட்டு. ஏப்பா, கவர்மெண்டே உங்க கைக்கு வராங்குது. நீங்க என்னடா கவர்மெண்ட் வேலை கேட்டிருக்க? ஒரே நாள் அடி பின்னாள் பேசுற பேசாது. சார் நம்ம எப்பவும் சமையல குத்தம் சொல்லிட்டே இருப்போம். எங்க நீ ஒரு நாள் சமைச்சு காட்டும்பாங்க. நாமளும் ஒரு ஞாயிற்றுக்கிழமை லுங்கிய மடிச்சுக்கிட்டு அடிச்சு பிடிச்சி சமைச்சு காட்டுருவோம். அது நலவும் வந்துடும். ஆனா தினமும் சமைக்க முடியுமா? முடியாது. ஏன்னா சமையல் நம்ம வேலை இல்லை. அப்போ நீங்க ஒரு பேட மனுஷன் வச்சுட்டு கேள்விப்பட்டது கவில. சார் அது என்னுடைய கடமை சார். மக்கள் கேட்க வேண்டிய கேள்விகளை நான் கேட்கிறேன். அவங்களோட பிரதிநிதியை. அதோட தீர்ந்து போச்சா? நாட்டுக்கு ஒரு நல்லது கிட்டதுன்னா முன்னாடி வந்து நிக்க மாட்டீங்களா? நிப்பேன். தொண்டனா, தலைவனா இல்ல. போராடுவேன். குடிமகனா, முதல்வனா இல்ல. யோ, என்ன அரசியல் உங்க மனசுல? ஏதாவது நல்லது பண்ணி ஜனங்க மனசு கலச்சு விட வேண்டியது. தமிழ்நாட்டையும் அரசியலுக்கு வரமாட்டானு ஏங்க வைக்க வேண்டியது. நெருக்கி பிடிச்சி வாயான்னு கூப்பிட்டோம்னா டைட்டானிக் போறேன், டிஃபன் சாப்பிட போறேன். சீப் மினிஸ்டர் டிஃபன் சாப்பிட வேணாம் எவன் சொன்னா? ஐயோ ஐயே, எங்கடி ஓடுற? வந்துட்டாங்க. டிவி பேர் சொன்னாங்கல்ல, இப்போ ஒரு டிவி மிச்சமாகாரு, எங்காவது ஒழிச்சுக்க. എവിടെയെങ്കിലും പോയി വിളിച്ചിരിക്കാം. அடுத்த சிஎம் நீ? நான் சொல்ல நீ அடுத்த சிஎம் ക്യാമറ എടുക്കുന്നുണ്ടല്ലോ. ഫുള്ള് ചാനൽ തന്നെ. ഇതാകുമ്പോ വെച്ചാൽ ജോലി തന്നെ പോവില്ലേ അല്ലേ? ഞാനിപ്പോ കംപ്ലീറ്റ്ലി പുകേണ്ട പേരിലാവില്ലേ? അതിൻ്റെ ഉള്ളിൽ വിളിച്ചിരിക്കുന്നുണ്ട്. ഓ അവിടെ തന്നെ കുത്തിയത്. ആ സ്റ്റുഡിയോ സെറ്റപ്പ് മൊത്തം പൊട്ടിക്കാണ്. ഓ ഷോക്ക് അടിച്ചു. മറ്റേത് ഓഫാക്കുന്നതാണല്ലോ. എത്ര പ്രാവശ്യം അടി കിട്ടുന്നല്ലേ? கல்யாணியம்மா, உங்க வீட்டுல தண்ணி வருதா? வருது. அப்பயும் எங்க வீட்டுல மட்டும் வரல. கரண்டும் இல்லையே. கரண்ட் கூட இல்ல. எல்லார் வீட்லயும் கரண்ட் இருக்கு. பனி பனி. போன் செத்து போச்சு. நான் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வரேன்.
எத்தனை ஆபீஸ்ல போய் தான் கம்ப்ளைண்ட் கொடுப்பீங்க? சார், யார் சார் நீங்க? நாங்க கார்ப்பரேஷன் ஆபீஸ்ல இருந்து வரோம். என்ன கார்ப்பரேஷன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை மீறி நீங்க வீடு கட்டிருக்கீங்க. என்ன சொல்றீங்க? இத பாருங்க, ஒரு அடி 8 அங்குலம் அரசாங்க நிலத்துல ஆக்கிரமிச்சிருக்கீங்க. இடிக்க சொல்லி கமிஷனர் ஆபீஸ்ல இருந்து ஆர்டர் வந்து 17 வருஷமா இப்படித்தான் இருக்கு. இவ்வளவு நாள் இல்லாம இன்னைக்குனே வந்தது. ஒரு நோட்டீஸ் கொடுத்தீங்களா? போன மாசம் அனுப்பிச்சாரு. நீங்க வாங்கலாம். ஆல்ரெடி வந்து வண்டி. ஐயா 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 இத பாருங்க, தொந்தரவு பண்ணாதீங்க. தயவு செஞ்சு தள்ளி நின்னு ஒத்துழைப்பு கொடுங்க. நீங்க நீங்க ഫുൾ തിരിച്ചു കൊടുക്കാൻ തുടങ്ങി, പണി കൊടുക്കാൻ തുടങ്ങി. വീടെന്നെ വിളിച്ചു. എല്ലാ സാധനങ്ങളും പോയി. ഫുള്ളി പണി. பாதரப்பா. என்னங்க ஆம்புலன்ஸ்ல வந்து இறங்குறான். ஓய் ஓய், என்னாச்சு உனக்கு? நெத்தில பெரிய கட்டு போட்டுருக்கு. என்னாச்சு? கியூடிவில ஒரு சின்ன தகராறு. காயமெல்லாம் சிறுசுதான், கட்டு தான் பெருசா போட்டாங்க. ஏண்டா ஏண்டா நம்ம குடும்பத்துக்கு மட்டும் இப்படி ஆகுது? ஒரு பக்கம் கரண்ட கட் பண்ணிட்டான், தண்ணியை நிறுத்திட்டான், போன கட் பண்ணிட்டான், கொலகார பாவிங்க வீட்டை வேற இடிச்சு தள்ளிட்டாங்க. நீ ஒரே ஒரு நாள் முதல்வரா இருந்ததுக்காக நம்மள கரங்கிட்டே இருக்கிறாங்கப்பா. உள்ள கொண்டு போங்கப்பா. இதை நான் சும்மா விட்ட பொறுத்துல கியூட்டி வேலை புகுந்து என்ன வேலை அடிச்சிருக்காங்க. இதெல்லாம் அரங்கனாரோட வேலை. அவரோட ஆளுங்களை நான் கண்ணால பார்த்தேன். பரமேசா, நீ போய் வக்கீல் சுந்தராஜா கூட்டு வா. நில்லுப்பா, என்ன பண்ண போற? கேஸ் போட போறியா? நல்ல ஐடியாப்பா. நிலுவையில் இருக்கிற மொத்த கேஸ் 14 லட்சம். நீ தான் பேட்டி சொன்ன. உன் கேஸ் முடிக்க எப்படி இருந்தாலும் 25 வருஷம் ஆகும். அதுக்குள்ள வக்கீல் சுந்தராஜா 2 தடவை அடி வாங்குவார். ஏப்பா, 1947 இருந்து இன்னைய தேதி வரைக்கும் எத்தனை அரசியல்வாதி வரை எத்தனை கேஸ் போட்டுப்பாங்க. எவனாவது ஒரு அரசியல்வாதி தண்டனை அனுபவிச்சு போனா கேஸ் முடிகிற வரைக்கும் நல்ல ஆண்டு அனுபவிச்சு செத்து போயிடுவான். கேஸ் பயில மூட்டை பூச்சி தான் குஞ்சு பிடிக்கும். அதுக்காக சும்மா விட்டு சொல்றீங்களா? நான் மீடியால அத்தனை டிவியும் பத்திரிகையும் கூட்டு அரண்மனை கிழிக்க போறேன். கியூடிவியே கழிச்சிட்டாங்க, பாத்துருந்தீங்களா? நான் என்னதான் சார் தப்பு பண்ணேன்? நம்ம நாட்டுல நல்லது பண்ணாலே தப்பு தான். நான் பேட்டி எடுத்தேன், தப்பா? அது வேலை சார். நான் ஒரு நாள் முதல்வராக இருந்தது ஒரு விபத்து. நியாயமா அந்த பதவியில் இருக்கிறவங்க என்ன செய்யணுமோ அதான் அன்னைக்கு செஞ்சேன். மற்றபடி எல்லாம் முடிஞ்சு போச்சு. நான் என் சாதாரண வாழ்க்கைக்கு திரும்பிட்டேன். நான் ஒரு சாதாரணமான ஆளு. இன்னும் ஏன் சார் என்ன துரத்தி அடிச்சுக்கிட்டு இருக்காங்க? நீ சாதாரணமான ஆள் எவையா சொன்னா? என்னைக்கு ஒரு நாள் அந்த சீட்ல உட்காந்தியோ அன்னைக்கே நீ அரசியல்வாதி ஆயிட்ட. இல்ல பார், அரசியல் ஒரு தீட்டு, அது உன்னை சும்மா விடாது. நாளைக்கு அவன் ஜெயிச்சானா போலீஸ் விட்டு அடிப்பான், தோத்தானா அதிகாரம் வச்சு அடிப்பான். நீ எங்கேயும் தப்பிச்சு போக முடியாது. அப்போ இதுக்கு என்னதான் சார் முடிவு? ஒண்ணு குடும்பத்தோட புறப்பட்டு போய் போன பக்கமா செட்டில் ஆயிடு, இல்லைன்னா பேசாம அரசியல் வந்துடு. எனக்கு அரசியல் வேண்டாம். പൊളിറ്റിക്സിൽ ഏതാണ് പറയുന്നത്? அரசியல் வேண்டாம். இதுதான் இந்த அரசியல்வாதிகளோட வெற்றி. தட்டி கேட்க வேண்டிய பொதுஜனங்களை அப்படி பொத்திட்டு போறதுனாலதான் இந்த அரசியல்வாதி இந்த ஆட்ட ஆறாங்க. இது இந்த நாட்டோட சாவக்கடியா. பிஎஸ்வி ஒரு படத்துல சரியா சொன்னார், இந்த நாடும் நாட்டு மக்களும் நாசமாய் போகட்டும். ഓ ஆட்டோ இல்லையா? എന്താ വെച്ചാല് ആരും വരുന്നില്ലല്ലോ. വരുമ്പോഴേക്കും അടിച്ചമർത്തും. അതെ. അപ്പൊ പിന്നെ പേടിച്ച് വരൂല. എന്തായാലും സീൻ കഴിഞ്ഞിട്ടുണ്ട് അല്ലേ? എന്റെ മോനെ, അതായത് ഏകദേശം ഇന്റർവെല്ലിന് സമയം എത്തിക്കഴിഞ്ഞപ്പോ ഞാൻ ആലോചിച്ചിട്ടു ഇനി എന്തായിരിക്കും നെക്സ്റ്റ് വരാൻ പോകുന്നത്. കാരണം എന്ന് വെച്ചാല് അവിടെ പ്രതികാരം ചെയ്തു, അവിടെ അത് അവസാനിച്ചു അല്ലേ? പിന്നെ എന്തായിരിക്കും വരാൻ പോകുന്നുള്ളത്. പക്ഷെ ഇതാണ് സംഭവം. എനിക്ക് തോന്നുന്നു ഇനിയിപ്പോ ഇറങ്ങുമോ രാഷ്ട്രീയത്തില്? ഇറങ്ങുന്ന പോലെ ഉണ്ട്. കാരണം ആ ഒരു അവസ്ഥയിലല്ലേ. കാരണം എന്താ പറയാ, ഇപ്പൊ വേറെ 2 ഓപ്ഷനേ ഉള്ളൂ. ഒന്നിക്കൽ ഇവിടുന്ന് മൊത്തം കെട്ടിപ്പേറി എവിടെയെങ്കിലും പുറത്തോട്ട് പോകണം, അല്ലാന്നുണ്ടെങ്കിൽ
പൊളിറ്റിക്സിൽ ഇറങ്ങണം. ഇത് രണ്ടിലേക്ക് ഒന്നേ ചെയ്യാൻ ഇനിയിപ്പോ പറ്റുള്ളൂ. ആ സ്റ്റുഡിയോ അടിച്ചു താർത്തോണ്ട് ഇനി അവിടെ ജോലിയുടെ സംഭവം അറിയില്ല സാധ്യത കുറവാണ്. ഇനി കാരണം വേറെ എവിടെയും കൊടുക്കുകയുമില്ല ചിലപ്പോ. കാരണം എന്താന്ന് വെച്ചിട്ടുണ്ടെങ്കിൽ എല്ലായിടത്തും ഇങ്ങനത്തെ ഒരു അവസ്ഥ അതായത് ഇപ്പൊ എന്താ ചെയ്യുന്ന വെച്ചാൽ കംപ്ലീറ്റ്ലി രഘുവരൻ കളിക്കാണ്. രഘുവരന്റെ എന്താ പറയാ ആ ഒരു പ്ലാൻ എന്താ വെച്ചാൽ മൊത്തത്തിൽ വേരോടെ അങ്ങോട്ട് പിഴുതെറിയാന്നുള്ളൊരു സംഭവമില്ല. ആ ഫാമിലി തന്നെ ജീവിക്കാൻ സമ്മതിക്കാതിരിക്കുക, അതാണ്. കാരണം എന്താ പറയാ ഒറ്റ ദിവസം കൊണ്ട് വല്ലാണ്ട് നാണം കെട്ടില്ലേ. അപ്പൊ ആ നാണം കെട്ടിയതിനുള്ള ഫുൾ പ്രതികാരം മാക്സിമം കൊടുക്കുന്ന രീതിയിലാണ് ചെയ്തോണ്ടിരിക്കുന്നത്. ഒന്നും പറയാനില്ല. വല്ലാത്തൊരു എന്താ പറയാ ഇമോഷണൽ സീനുമാണ്. അതിന്റെ കൂടെ തന്നെ ആ ഒരു എല്ലാ അതിന് മുന്നേ ഒരു പാട്ടും വന്നു. ശരിക്കും പാട്ട് കഴിഞ്ഞ ഉടനെ നേരെ ഇമോഷണൽ സീനിലോട്ടും പോയി. ഇനി പുകഴിന്റെ ഭാഗത്ത് നിന്ന് എന്തായിരിക്കും നടപടി ഉണ്ടാകാൻ പോകുന്നതാണ് നമ്മൾ വെയിറ്റ് ചെയ്യുന്നത്. കാരണം എന്താ വെച്ചിട്ടുണ്ടെങ്കിൽ ഈ ഒരു അവസ്ഥയിൽ എന്തായാലും ഇറങ്ങിയേ പറ്റുള്ളൂ ഇല്ലേ. കാരണം ആ ഒരു എന്താ പറയാ മണിവർണ്ണൻ എന്ന് പറയുന്ന അദ്ദേഹത്തിന്റെ ആ ഒരു വാക്കുകൾ പറഞ്ഞിട്ടുണ്ടായിരുന്നു, നല്ലവരെ ഒന്നും വഴിക്കില്ല അധികം. അതും അവസാനത്തെ ഡയലോഗും പൊളിയായിരുന്നു. അതായത് പണ്ട് ആരോ പറഞ്ഞിട്ടുണ്ട് അങ്ങനെ, അതായത് നാശമായി പോട്ടെ എല്ലാവരും. കാരണം വെച്ചാൽ ഇവിടെ ആരും അങ്ങനെ ഒരു സമയം വരുമ്പോൾ തന്നെ അടിച്ചമർത്തി കഴിഞ്ഞാൽ പിന്നെ ആരും ധൈര്യത്തോടെ വരില്ല എന്നുള്ള സംഭവം. നെക്സ്റ്റ് സീനിലിട്ട് കട്ട വെയിറ്റിംഗ് ആണ്. കാരണം എന്താ വെച്ചാൽ ഈ നമുക്കിങ്ങനെ അറിയാനൊരു ക്യൂരിയോസിറ്റി ആണ് ഇനി എന്താ നടക്കാൻ പോകുന്നത് എന്നുള്ളത്. അപ്പൊ അടുത്ത സീനായിട്ട് നമ്മൾ വരുന്നതായിരിക്കും.